My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியிலேருந்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரேங்க் லிஸ்ட் கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா 7.5 ரிசர்வேஷனுக்குரிய ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ கட் ஆஃப் மார்க் எவ்வளோ சார்? ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் காலேஜில் எனக்கு சீட்டு கிடைக்குமா கிடையாதா? ஒருவேளை அது மிஸ் ஆச்சுன்னா கவர்மெண்ட் கோட்டா இன் ப்ரைவேட்லையாவது கிடைக்குமா? இன்கேஸ் அதுவும் மிஸ் ஆனால் நம்ம மேனேஜ்மெண்ட் கோட்டா போகணுமா? மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு வாட் வில் பி த சேஃப் ஸ்கோர் இந்த வருஷத்துல எடுக்கிறதுக்கு, இல்லைன்னா டீம்டு யோசிக்கணுமா? இந்த மாதிரி பல்வேறு விதமான கேள்விகள் உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய அனைத்து விதமான கவுன்சிலிங் சார்ந்த மார்க் சார்ந்த கேள்விகளுக்கு பதிலளிக்கக்கூடிய ஒரு வீடியோவை தான் இந்த வீடியோ இருக்க போகுது. த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க்ஸ் ஃபார் கவர்மெண்ட் காலேஜஸ், கவர்மெண்ட் கோட்டா இன் பிரைவேட் காலேஜஸ், கவர்மெண்ட் கோட்டா இன் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ், கவர்மெண்ட் டென்டல் காலேஜஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா ஆல் இன் ஒன் ஒரு வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பிகாஸ் நிறைய விஷயங்களை இதில் முக்கியமான விஷயங்களை ஷேர் பண்ண போகிறேன். அந்த விஷயங்கள்லாம் டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மிஸ்பால நீட் கம்பேனியன் அப்படிங்கிற ஒரு அமைப்பின் மூலமாக நம்ம மெடிக்கல் கவுன்சிலிங் கைடன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துட்டு வரோம். இந்த கவுன்சிலிங் கைடன்ஸில் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய ப்ரைவேட், கவர்மெண்ட் அண்ட் டீம்டு யூனிவர்சிட்டிஸை ரேங்க் வைஸ் நம்ம அரேஞ்ச் பண்ணுறோம். ப்ரியாரிட்டி ஆர்டர் அப்படிங்கிறது கொடுக்குறோம். காலேஜஸ் எப்படி ப்ரியாரிட்டைஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஐ நீட் அ ப்ரியாரிட்டி ஆர்டர், ஒரு ப்ரொஃபஷனல் ஆர்டர் எனக்கு தேவை. அதை நான் என்னுடைய சாய்ஸ் ஃபில்லிங்க்கு நான் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்மளுடைய நீட் கம்பெனியில் ஜாயின் பண்ணிக்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். அல்லது இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெடிக்கல் கவுன்சிலிங் கைடன்ஸ்னு அனுப்புங்க. அதில் ஒரு லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. அந்த லிங்க் மூலமாக நீங்கள் தாராளமாக நம்மளுடைய கவுன்சிலிங் கைடன்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். ப்ரியாரிட்டி லிஸ்ட் பிடிஎஃப்ல உங்களுக்கு கொடுப்பாங்க. அதை பேஸ் பண்ணி நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோக்கு வந்திருக்கீங்க, இப்போ தான் முதல் முறை அந்த சேனலையே பார்க்குறீங்க அப்படின்னா, மிஸ்பா அகாடமிங்கிற இந்த யூடியூப் சேனலில் கடந்த பல வருடங்களாக மெடிக்கல் கவுன்சிலிங் சார்ந்து ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கிறோம். அந்த வீடியோஸ் எல்லாம் டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனி வருகிற நாட்களும் இஃப் காட் வில்லிங் டெஃபினட்டாக நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு பிளானில் இருக்குது. ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுடைய கவுன்சிலிங் ப்ராசஸ், சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸ், A to Z ரிலேட்டட் டு த மெடிக்கல் அண்ட் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் ஒன் ஸ்டாப் சொல்யூஷனாக மிஸ்பா அப்படிங்கிறது இருக்கும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் மெடிக்கல் காலேஜஸ் கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட் திங், தமிழ்நாடுல இந்த வருஷம் பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகியிருக்கேங்க. இது நம்ம மே மாத எக்ஸாமினேஷன் அப்போவே சொன்னோம். அதுக்கப்புறம் ரீநீட் எக்ஸாமினேஷன் வச்சாங்க. அதுக்கப்புறமும் நம்ம சொன்னோம் கட் ஆஃப் மார்க்கில் இன்க்ரீஸ் அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னு சொல்லி. இப்போ எக்ஸாக்டாக எவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தமிழ்நாடு மெடிக்கல் காலேஜஸில் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பிரைவேட் யூனிவர்சிட்டிஸில் சில கல்லூரிகள் டீம் யூனிவர்சிட்டியாக கன்வெர்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால கட் ஆஃப் மார்க்கில் பிரைவேட் யூனிவர்சிட்டியில் ஒரு ஸ்லைட் வேரியேஷன் அப்படிங்கிறது வரலாம். அது ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தும். இதெல்லாம் இப்போதைக்கு இருக்கிற ப்ரிலிமினரி கன்சிடரேஷன் தட் ஹவ் பீன் டேக்கன் இன் டு திஸ் அக்கௌண்ட். அண்ட் இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங், நம்ம போன வருஷம் 2025 600 மார்க்குக்கு மேலே 111 மாணவர்கள் இருந்தாங்க. தேர் வேர் 111 ஸ்டூடெண்ட்ஸ் those who have secured 600 plus marks in 2025 2025. அதே இது 575ல 328 இருந்துச்சு. 550ல பார்த்தீங்கன்னா 858, 525க்கு மேலே 2013 கேண்டிடேட்ஸ் இருந்தாங்க. 500க்கு மேலே 3968 மாணவர்கள் இருந்தாங்க. இந்த ரேஷியோவை 475, 450 அண்ட் 400 வரைக்கும் பார்த்துருக்குறோம். 400 பொறுத்த வரைக்கும் 15,517 கிட்டத்தட்ட 15,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அபவ் 400 அப்படிங்கிறது இருந்தாங்க. இப்போ இந்த வருஷம் என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த நம்பர்ஸ் அப்படியே டபுள் ஆயிருக்கு ஒரு சில இடங்கள்ல. அண்ட் எஸ்பெஷலி இந்த அபவ் 600 ரேஞ்ச் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் டிராஸ்டிக்காக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 728 கேண்டிடேட்ஸ் those who have secured 600 plus in this year. இந்த வருஷம் 705 மார்க், 700 மார்க் இதெல்லாம் நம்மளுடைய டாப் ஸ்கோரர்ஸினுடைய மார்க்காக இருக்குது. நல்ல மதிப்பெண்கள் எடுத்த மாணவர்கள் ஒவ்வொருவருக்கும், மதிப்பெண்கள் எடுத்த எல்லா மாணவர்களுக்குமே மிஸ்பா அகாடமியின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்கள் அண்ட் ஸ்பெஷல் அப்ரிசியேஷன் டு ஆல் த டாப்பர்ஸ் இந்த தமிழ்நாடுல. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 575க்கு மேலே 1450 மாணவர்கள் இருக்கிறாங்க. அடுத்ததா 550க்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா 2568. வேற இங்கே பாருங்க 858 கேண்டிடேட்ஸ் தான் இருக்காங்க. இந்த ரேஷியோ அப்படியே உங்களுக்கு வந்து பல மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 3 டைம்ஸ் கிட்டத்தட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 250, 2568 அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கு. அபோவ் 525 இங்கே 2000 பேர் இருந்தாங்க. அப்படியே டபுள் ஆயிருக்கு. 4166 ஆயிருக்கு. அண்ட் அபோவ் 500ல பார்த்தீங்கன்னா 3900, ரஃப்லி அரௌண்ட் 4000, இங்கே 6300 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கு. 575க்கு மேலே 475க்கு மேலே 8000, வேற அங்கே பார்த்தீங்கன்னா 6000. இந்த ரேஞ்ச், அதாவது இந்த டாப் ரேஞ்சில் தான் மார்க் அப்படிங்கிறது காம்படிஷன் அப்படிங்கிறதுலே இருக்கு. அண்ட் 475, 450 பார்த்தீங்கன்னா 11,484, இங்கே 9,000. ஒரு 2000 பேர் அதிகமாக வந்திருக்கிறாங்க. ஸோ 500 மார்க்குக்கு மேலே தான் காம்படிஷன் லெவலே ஃபிக்ஸ் ஆகுது. இந்த 500 மார்க்குக்கு மேலே இருக்கிற மாணவர்கள் தான் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்
அண்ட் கவர்மெண்ட் கோட்டா இன் பிரைவேட் காலேஜஸ் அதை ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய அதனுடைய க்ளோசிங் கட் ஆஃப் மார்க்கை ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய மாணவர்களாக இருக்கிறாங்க. கட் ஆஃப் மார்க் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அபோவ் 400 இங்கே 15,000 இருந்தாங்க, இங்கே 16,964, ரஃப்லி அரௌண்ட் 17,000. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1,500 மாணவர்கள் கிட்ட அதிகமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நம்பர்ஸை பார்க்குறோம். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா அபோவ் 550 பார்த்தீங்கன்னா 858, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2568, and again above 575 328 தான் இருந்தாங்க. above 578 1450 candidates are there in தமிழ்நாடு. இது ஃபுல்லா தமிழ்நாடு மட்டுங்க. தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ் மட்டும்தான். ஏன்னா இது கவர்மெண்ட் கோட்டாவுடைய ரேங்க் லிஸ்ட்டை வச்சு எடுத்திருக்கிறோம். மேனேஜ்மெண்ட் கோட்டாவை இதில் நம்ம உள்ள இன்க்ளூடே பண்ணல. ஸோ தமிழ்நாடு மாணவர்கள், தமிழ்நாடு நேட்டிவிட்டியா இருக்கக்கூடிய மாணவர்கள் மட்டுமே இத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த இருக்கிறோம். அண்ட் இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது வரைக்கும் 1,38,610 பிளஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸும் பேரண்ட்ஸும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. நீங்க இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இப்போ 2026 எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் பார்த்தலாம். ஆல்ரெடி நம்ம மே மாதம் எக்ஸாமினேஷன் முடிஞ்ச உடனே ஒரு வீடியோ போட்டோம். ரீநீட் எக்ஸாமினேஷன் முடிஞ்ச உடனே ஒரு வீடியோ போட்டோம். அதில் நம்ம ஒரு மார்க்குங்கிறது சொல்லியிருந்தோம். இந்த மார்க் ரேஞ்ச் இருக்கு, ஆல் இண்டியா ரேங்க் இந்த ரேஞ்ச் வருது, ஸோ எக்ஸ்பெக்டட் நீட் ஸ்கோர் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா சொல்லியிருந்தோம். இது நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ. ஓப்பன் கேட்டகரிக்கு 579 இருக்கும்னு சொல்லியிருந்தோம். இந்த வீடியோ இன்னும் இட் இஸ் லைவ் இந்த யூடியூப், நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் பிசி 544 to 543 இருக்கும்னு சொன்னோம். பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 535 to 536 சொன்னோம். அண்ட் எம்பிசி பொறுத்த வரைக்கும் 527 to 528 இந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும்னு சொல்லி நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா சொல்லியிருந்தோம். அண்ட் இப்போ அந்த கட் ஆஃப் மார்க் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அதே ரேஞ்சில் தான் வந்திருக்குங்க. போன வருஷத்துக்கு பொறுத்த வரைக்கும் 1308 அப்படிங்கிற ஜென்ரல் ரேங்க்குக்கு சீட்டு கிடைச்சது. எந்த காலேஜில்? விழுப்புரம் மெடிக்கல் காலேஜில். ஓப்பன் கேட்டகரி 1308ங்கும் போது அதே ரேஞ்சில் இந்த வருஷம் 579 மார்க்ஸ் இருந்தால் தான் சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அரசு மருத்துவக் கல்லூரிகளில். இப்போ பிசி பார்க்கலாம். 3163ங்கிறது தான் நம்மளுடைய போன வருடத்தினுடைய ஃபர்ஸ்ட் ரவுண்டுடைய க்ளோசிங் மார்க். அப்போ அவங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க், பிசி கம்யூனிட்டி ரேங்க்ங்கிறது 1879. இப்போ இந்த 1879 அப்படிங்கிற அந்த கம்யூனிட்டி ரேங்க்ல இந்த அண்டு 3163 அப்படிங்கிற ரேங்க் ரேஞ்சில் வச்சோம்னா 536லேருந்து 537 வரைக்கும் இருந்தால் நமக்கு இடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு அரசு மருத்துவ கல்லூரிகளில். அடுத்ததா பிசிஎம் பார்த்துடலாம். அண்ட் 195 அப்படிங்கிற கம்யூனிட்டி ரேங்க், 3598 அப்படிங்கிற ஜென்ரல் ரேங்க். ஸோ 3598 அப்படிங்கிற ஜென்ரல் ரேங்கை பேஸ் பண்ணி பார்க்கும்போது சம்வேர் அரௌண்ட் 523 to 524 அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ள ஃபர்ஸ்ட் ரவுண்டுடைய க்ளோசிங் மார்க் அப்படிங்கிறது இருக்கும். இதுல ஒருவேளை ஆல் இண்டியா கோட்டால நிறைய மாணவர்கள் எடுத்தா இந்த 536ங்கிறது 535 குறையலாம், 523ங்கிறது 522 குறையலாம். சரிங்களா? ஒரு மார்க் குறையலாம். ஏன் ஒரு மார்க் தான் குறையுமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், பிகாஸ் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஆர் மோர் இன் த டாப் ரேஞ்ச். இந்த 500 மார்க்குக்கு மேலே நிறைய மாணவர்கள், ஒரே மார்க்கில் நிறைய மாணவர்கள் இருக்கிறாங்க. அடுத்ததா எம்பிசியில் 4306 மார்க். லாஸ்ட் இயர் அவங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க் 1105 அப்படிங்கிற கம்யூனிட்டி ரேங்க்ல இருந்தாங்க. இந்த வருஷம் இதே ரேஞ்சில், இதே மார்க், இதே ரேங்க் ரேஞ்சில் இருக்கக்கூடிய மாணவர் எந்த மார்க்ல இருக்காங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா 526 to 527. அப்போ இந்த வருஷம் நமக்கு 526லேருந்து 527 மதிப்பெண்கள் இருந்தால் எம்பிசி கேட்டகரியாக இருந்தால் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் ஏதாவது ஒரு காலேஜ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. அடுத்து எஸ்சி 10,311 அப்படிங்கிற ஜென்ரல் ரேங்க் நீல்கிரிஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு லாஸ்ட் இயர்ல. அப்போ இந்த வருஷம் எப்படி இருக்கும்? கிட்டத்தட்ட 475லேருந்து 476 வரைக்கும் இருந்துச்சுன்னா நமக்கு இடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 15,834 அப்படிங்கிற ரேங்க் நீல்கிரிஸ்ல தான் லாஸ்ட் இயர் க்ளோஸ் ஆச்சு. இந்த வருஷம் அது 437லேருந்து 438 வரைக்கும். இந்த பக்கம் இருக்கிற மார்க்குங்கிறது தான் வந்து மேக்ஸிமம் மார்க்குங்க. சரிங்களா? அந்த ரேஞ்ச் தான் இருக்கு ஆக்சுவலா. மேபி அதுல இருந்து ஒரு மார்க் என்ன ஆகலாம் அப்படின்னா, ஒரு மார்க் 2 மார்க் அப்படிங்கிறது குறையலாம் அப்படிங்கிற ஒரு அசம்ஷனுக்கு நம்ம வந்திருக்கிறோம். இதுல ஆல் இண்டியா கோட்டால சில மாணவர்கள் நிறைய சீட் எடுத்தாங்க அப்படிங்கிற பட்சத்துல, அதாவது நீங்க நல்ல மார்க் வச்சிருக்கீங்க, 600 பிளஸ் எடுத்திருக்கீங்க, தமிழ்நாடு ரேங்க்ல ஒரு 1000 ரேங்க்குள்ள நீங்க இருக்கீங்க, 1000 ரேங்கை விட கம்மியான ரேங்க்ல ஃபர்ஸ்ட் 1000க்குள்ள நீங்க இருக்கீங்க அப்படின்னா பிளான் பார்ட்டிசிபேட்டிங் இன் ஆல் இண்டியா கோட்டா அஸ் வெல் அஸ் தமிழ்நாடு ரெண்டுலையுமே ட்ரை பண்ணுங்க. ஐம் ஷுர் உங்களுக்கு ஆல் இண்டியாவில் நல்ல ரேங்க் இருக்கும். பிகாஸ் 1000 ரேங்க் உள்ள தமிழ்நாடு 1000 ஜென்ரல் ரேங்க்குள்ள நீங்கள் இருக்கீங்கன்னா சம்வேர் நீங்கள் கண்டிப்பாக ஆல் இண்டியாலையும் நல்ல ஒரு ஜென்ரல் ரேங்க்ல தான் ஆல் இண்டியா ரேங்க்லையும் இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு சில ட்ரீம் காலேஜஸ் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய ஸ்டூடெண்ட் ஒரு பையனை நான் கூப்பிட்டு உன்னோட ட்ரீம் காலேஜ் என்னன்னு கேட்டால் யூ வில் பி சேயிங் லைக் கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் அல்லது எம்எம்சி ஸ்டான்லி கீழ்பாக்னு சொல்லி ஏதாவது ஒரு அவருக்கு பிடிச்ச ஒரு ட்ரீம் காலேஜ் என்ன பண்ணுவாருன்னு சொல்லுவார். அந்த ட்ரீம் காலேஜை ஆல் இண்டியாலையும் ட்ரை பண்ணுங்க, தமிழ்நாட்டிலையும் ட்ரை பண்ணுங்க. இப்போ உதாரணத்துக்கு கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் தான் உங்களுடைய ட்ரீம் காலேஜ்னா டேக் அ சீட் த்ரூ ஆல் இண்டியா கோட்டா
அண்ட் ட்ரை டு பார்ட்டிசிபேட் இன் ஆல் இண்டியா as well as தமிழ்நாடு. ரெண்டுலையுமே பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இப்போ உதாரணத்துக்கு கோயம்புத்தூர் வந்து தமிழ்நாட்டிலையும் கிடச்சிருக்கு, ஆல் இண்டியாலையும் கிடச்சிருக்கு. அண்ட் கோயம்புத்தூர் இஸ் த ஒன்லி காலேஜ் தட் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங், அல்லது எம்எம்சி இஸ் த ஒன்லி காலேஜ் தட் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் அப்படின்னா அந்த எம்எம்சியை, அந்த கோயம்புத்தூரை, அந்த கீழ்பாக்க, அந்த ஸ்டான்லியை ஆல் இண்டியா கோட்டா மூலமாக எடுங்க. அது உங்கள் ட்ரீம் காலேஜ், ஃபைனல் இன்ஸ்டியூஷன் இதான், இதுக்கு மேலே நான் ரீஅலாட்மெண்ட்டே போக மாட்டேன் அப்படின்னு நினச்சா அந்த மாதிரி என்ன பண்ணுங்க அப்படின்னா சூஸ் பண்ணுங்க. இப்படி ஒரு 100 மாணவர்கள் அவங்களுக்கு பிடிச்ச ட்ரீம் காலேஜில் ஆல் இண்டியா கோட்டா மூலமாக சேர்றாங்கன்னா தமிழக மாணவர்கள் இன்னொரு 100 பேருக்கு சீட்டு கிடைக்கும். இதை ஒரு வேண்டுகோளாக இந்த இடத்துல மற்ற மாணவர்கள் சார்பாக ஒரு ஆசிரியராக இந்த இடத்துல வைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் கிடைச்சதுன்னா நீங்கள் ஜாயின் பண்ணுங்க. டோன்ட் ஹேவ் டு சாக்ரிஃபைஸ் எனிதிங். நீங்கள் எதையும் சாக்ரிஃபைஸ் பண்ணி விட்டுலாம் கொடுக்க வேண்டியதில்லை. உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் ஆல் இண்டியாவில் கிடைச்சதுன்னா அதில் ஜாயின் பண்ணுங்க. அண்ட் ஒன்லி இஃப் யூ ஆர் திங்கிங் லைக் ரீஅலாட்மெண்ட் போக மாட்டேன் அப்படின்னா தான் இது ஒர்க் அவுட் ஆகும். ரீஅலாட்மெண்ட் போவேன் அப்படின்னா தமிழ்நாடு கவுன்சிலிங் தான் பெட்டராக இருக்கும். ஸோ அடுத்து வந்து தமிழ்நாடு காலேஜஸ், ப்ரைவேட் காலேஜஸ் பார்த்துடலாம். சரிங்களா, இப்போ கவர்மெண்ட் காலேஜஸ் பார்த்துருக்கோம். ப்ரைவேட் காலேஜஸ்க்கு நம்ம வந்து லாஸ்ட் டைம் வந்து வீடியோ போட்டிருந்தோம். அதில் கட் ஆஃப் மார்க் இந்த ரேஞ்சில் இருக்கும்னு சொல்லியிருந்தோம். இப்போ ஆக்சுவல் சினாரியோ என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓப்பன் கேட்டகரி போன வருஷம் 4184 அப்படிங்கிற ரேங்க்குக்கு சீட்டு கிடச்சிருந்துச்சுங்க. இது முடிச்ச உடனே டென்டல் போடுவேன், அதுக்கப்புறம் வந்து ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் காமிப்பேன். எல்லாமே இருக்குது. மேனேஜ்மெண்ட் கோட்டா கடைசியாக இருக்குது. சரிங்களா, மேனேஜ்மெண்ட்டில் தெலுங்கு மைனாரிட்டி, கிறிஸ்டின் மைனாரிட்டி, மலையாள மைனாரிட்டி எல்லாமே இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் இவங்களுடைய லாஸ்ட் இயர் ஸ்கோர் வந்து 497. இந்த வருஷம் அவங்களுடைய அதே ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 523லேருந்து 524 வரைக்கும் இருந்துச்சுன்னா ஓப்பன் கேட்டகரியில் கவர்மெண்ட் கோட்டா இன் ப்ரைவேட் காலேஜஸ் 22 ப்ரைவேட் காலேஜ் இருந்துச்சு. அதில் ஒரு காலேஜ் வந்து இப்போ நமக்கு ப்ரைவேட் யூனிவர்சிட்டியாக டீம்டு யூனிவர்சிட்டியாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு இப்போதைக்கு இருக்கிற காலேஜ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 21 ப்ரைவேட் காலேஜஸ் தான் இருக்குது. சரிங்களா, இந்த 21 ப்ரைவேட் காலேஜஸில் நமக்கு வந்து இடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகும். இன்கேஸ் இஃப் யூ ஆர் ஹேவிங் திஸ் ஸ்கோர் இன் ஓப்பன் கேட்டகரி. ஓப்பன் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் எல்லா கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸுமே என்ன பண்ணலாம் அப்படின்னா தாராளமாக பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ அடுத்து பார்த்துருங்க, பிசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா நமக்கு 3400 6000 ரேங்க்ல சீட் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் 496லேருந்து 498 வரைக்கும் இருந்துச்சுன்னா இடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. அடுத்ததா பிசியும் பொறுத்த வரைக்கும் 6730ங்கிற ஜென்ரல் ரேங்க்ல இருக்க மாணவர்கள் இந்த வருஷம் அதே ரேஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 490லேருந்து 491 மார்க் வரைக்கும். நம்ம ஆல்ரெடி பழைய வீடியோலேயே சொல்லிட்டு இருந்தோம், வில் நேரோ டவுன் டு 1 or 2 மார்க்ஸ் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து நிற்போம்னு சொல்லியிருக்கிறோம். இந்த ரேஞ்சில் இருந்தால் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் 21 ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் கவர்மெண்ட் கோட்டா சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா எம்பிசி கேட்டகரி 502லேருந்து 504 வரைக்கும் இருந்துச்சுன்னா சீட்டு கிடைக்கும். எஸ்சி கேட்டகரி 13710 அப்படிங்கிற ரேங்க்ல சீட்டு லாஸ்ட் டைம் க்ளோஸ் ஆச்சு. அதே ரேஞ்சில் இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா 446லேருந்து 448 வரைக்கும் இடம் அந்த மார்க் இருந்துச்சுன்னா நமக்கு எஸ்சி கேட்டகரியில் ஏதாவது ஒரு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சென்ட் பீட்டர்ஸ் மெடிக்கல் காலேஜ் தான் வந்து இப்போ டீம்டு யூனிவர்சிட்டியாக என்ன இருக்குது அப்படின்னா கன்வெர்ட் ஆகிருக்கு. சரிங்களா, ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி அண்ட் எஸ்டி 405 to 406, எஸ்டி பொறுத்த வரைக்கும் 410லேருந்து 411 வரைக்கும் இருந்தால் இடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இதெல்லாம் கவர்மெண்ட் கோட்டா இன் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ். அடுத்ததாக ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் பார்த்தலாம். இங்கே வந்து நம்ம சொல்லக்கூடிய மார்க்கில் வேரியேஷன் அப்படிங்கிறது வரலாம். இப்போ நம்ம காமிச்சிருக்கிற மார்க்கில் தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்ச உடனே இதே ரேஞ்சில் தான் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து கண்டிப்பாக என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் கவுன்சிலிங் பார்க்குறவங்க கண்டிப்பாக உறுதியாக சொல்லுவாங்க அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி. நான் இஃப் ஆண்டவர் கிருபையில அது உண்மையாக நடக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இது பார்த்துடலாம். சரிங்களா, கவர்மெண்ட் கோட்டா இன் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் பார்த்துடலாம். ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நம்ம இந்த ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் பற்றி வீடியோ போடலை. அதனால் ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து இந்த வருஷத்தினுடைய கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், ஓப்பன் கேட்டகரியாக இருந்தால் நமக்கு வந்து போன வருஷம் 478 இருந்துச்சு. இந்த வருஷம் 502லேருந்து 503 வரைக்கும் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஓப்பன் கேட்டகரியில் மார்க் வந்து கம்மியாகலாம். நான் எக்ஸாக்டாக அந்த ரேங்க் ரேஞ்சை வச்சு அனலைஸ் பண்ணுறேன். பட் இந்த மார்க்குங்கிறது வந்து கண்டிப்பாக ஓப்பன் கேட்டகரியில் குறையும். சரிங்களா, வேறஸ் இட் வில் நாட் பி இந்த சினாரியோ வித் பிசி. பிசி பொறுத்த வரைக்கும் 493 to 495. இந்த 493 to 495 அப்படிங்கிறது லாஸ்ட் 475 இருந்துச்சு. இந்த வருஷம் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 20 மார்க் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது பார்க்குறோம் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில். அடுத்ததாக பிசிஎம் நமக்கு போன தடவை 470, இந்த வருஷம் 485லேருந்து 488 அப்படிங்கிறது தான் மார்க், எக்ஸ்பெக்டட் மார்க்கு. 485 வரைக்கும் கூட அது என்ன பண்ணலாம் அப்படின்னா கம்மியாகலாம். ஏன்னா ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில் ஃபீஸ் கொஞ்சம் ஜாஸ்தி ப்ரைவேட் காலேஜை விட. ஸோ அதனால் பார்ட்டிசிபேஷன் லெவல் கொஞ்சம் குறையும். அதனால் இந்த மார்க்கை நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் பேண்ட் வச்சிருக்கிறேன். அடுத்ததாக எம்பிசி 496 to 499 வரைக்கும் இடம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக எஸ்சி கேட்டகரி 440 to 443 அண்ட் எஸ்சிஏ கேட்டகரி
400 to 405, எஸ்டி கேட்டகரி 397 to 401 வரைக்கும் இடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இந்த வீடியோனுடைய முடிவில் நீங்கள் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ள, இந்த ரேங்க் ரேஞ்சுக்குள்ள, இந்த மார்க் கூட விடுங்க, இந்த ரேங்க் ரேஞ்சுக்குள்ள நீங்க இருக்கீங்க அப்படின்னா தென் உங்களுக்கு இடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு ஏதாவது ஒரு காலேஜ்ல. அடுத்ததா காலேஜ் பை காலேஜ் எந்த மார்க் இருந்தா சீட்டு கிடைக்கும், அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோல ஷார்ட்ஸ்ல என்ன பண்றேன் அப்படின்னா கவர் பண்றேன். சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ டென்டல் காலேஜஸ் பார்த்தலாம். கவர்மெண்ட் டென்டல் இது முடிச்ச உடனே மேனேஜ்மெண்ட் கோட்டா பார்க்க போறோம். ஸோ கவர்மெண்ட் டென்டல் பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டகரி அந்த பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சி, எஸ்டிலாம் லாஸ்ட் இயர்ல இந்த மார்க் ரேஞ்சில் தான் க்ளோஸ் ஆச்சு. இதெல்லாம் எந்த மார்க் கிட்ட இருந்துச்சு அப்படின்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் இருந்துச்சு இல்லைங்களா, எம்பிபிஎஸ். அந்த எம்பிபிஎஸ்னுடைய மார்க்கை விட கொஞ்சம் தான் கம்மி, ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. ப்ரைவேட் காலேஜஸ்க்கு இதை விட ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் கவர்மெண்ட் கோட்டா இன் டென்டல் காலேஜஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஸோ இந்த ரேஞ்சில் போன வருஷம் க்ளோஸ் ஆச்சு. இந்த வருஷம் மார்க் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு சினாரியோவுக்கு நம்ம வந்திருக்கிறோம். 514, 512 to 514 அண்ட் எம்பிசி பொறுத்த வரைக்கும் 514 to 516, எஸ்சி பொறுத்த வரைக்கும் 448 to 458, எஸ்சிஏ பொறுத்த வரைக்கும் 410 to 416, எஸ்டி பொறுத்த வரைக்கும் 410 to 415 வரைக்கும் சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. இப்போ மேனேஜ்மெண்ட் கோட்டா போயிடலாம் சரிங்களா. மேனேஜ்மெண்ட் கோட்டா பொறுத்த வரைக்கும் இதில் சில முக்கியமான விஷயங்கள் கன்சிடர் பண்ணணும். பிகாஸ் ஃபர்ஸ்ட் திங், மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் பட்ஜெட் அப்படிங்கிறது ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணும். ரெண்டாவது, ஃப்ரெஷராக இருந்தால் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சீட் எடுக்கிற ரேஷியோ கம்மி. ரிப்பீட்டர்ஸ் அவங்க தான் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா கிடச்சா சரி ஓகே, போன வருஷம் இந்த மார்க் எடுத்தோம், இந்த வருஷம் இந்த மார்க் எடுத்துருக்கிறோம், என் பையன் பொண்ணு இவ்வளோ மார்க் தான், அடுத்த வருஷம் ரிப்பீட் பண்ணால் இவ்வளோ தான் எடுப்பாங்க. இந்த மாதிரி பல கால்குலேஷனுக்கு அப்புறம் பெற்றோர்கள் ஃபினான்ஷியலாக ரெடி ஆனதுக்கு அப்புறம் தான் மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள யோசிக்கிறாங்க. முதல் முறையா ஃப்ரெஷராக 12th முடிச்ச உடனே இப்போதான் நான் நீட் எழுதியிருக்கிறேன், எடுத்த உடனே வருஷத்துக்கு 20 லட்ச ரூபா 25 லட்ச ரூபா செலவு பண்ண தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெற்றோர்களுடைய எண்ணிக்கை வெகு குறைவு தான் தமிழ்நாட்டில். இதை வந்து நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னா, கடந்த பல வருடங்களா இதே மெடிக்கல் கவுன்சிலிங்ல நம்ம பல்வேறு கணக்கான ஆயிரக்கணக்கான மாணவர்களை பெற்றோர்களை வருஷம் பார்த்துட்டு வரோன்றதுனால அந்த அனுபவத்தில் நான் சொல்றேன். இது ஒரு முக்கியமான விஷயம். அண்ட் அகைன் அடுத்த வருஷம் நீட் எக்ஸாம் வந்து ஆன்லைன்ல நடக்க போகுது. ஜேடபிள்யூ மாதிரி பர்சன்டைல்ல நிறைய வித்தியாசங்கள் வரப்போகுது, அண்ட் நார்மலைசேஷன்ல நிறைய வித்தியாசங்கள் இருக்க போகுது. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறதுனால இது ஒரு விதமான டென்ஷனையும் ஒரு பயத்தையும் மாணவர்களுக்கும் சரி பெற்றோர்களுக்கும் சரி, முக்கியமாக பெற்றோர்களுக்கு இது ஏற்படுத்துது. ஸோ அதனாலையும் சில பேர் ஓகே வேண்டாம், அடுத்த வருஷம் வேண்டாம், இந்த வருஷம் நம்ம ஏதாவது ஒன்று கிடைச்சா கூட எடுத்துக்கலாம் அப்படின்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் மேனேஜ்மெண்ட் கோட்டா கட் ஆஃப் டிசைட் ஆகும். பட் சேஃப் மார்க் மேனேஜ்மெண்ட் கோட்டா இது வரைக்கும் சொன்னதெல்லாம் கவர்மெண்ட் கோட்டா இன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் அதனுடைய கட் ஆஃப் மார்க்லாம் அக்யூரேட்டாக இருக்கும். ஆனால் இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வேரியேஷன் அப்படிங்கிறது வரலாம். பிகாஸ் தீஸ் ஃபேக்டர்ஸ் ஹேஸ் டு பி கன்சிடர் சரிங்களா. இப்போ மார்க் பற்றி பார்த்துடலாம். இப்போ இந்த மார்க் ரேஞ்ச் வச்சு பொறுத்த வரைக்கும் போன வருஷத்தில் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் 444க்கு கிடைச்சதுங்க. இதே இது கிறிஸ்டியன் மைனாரிட்டி பொறுத்த வரைக்கும் 395க்கு மாதா மெடிக்கல் காலேஜில் க்ளோஸ் ஆச்சு. அடுத்ததா தெலுங்கு மைனாரிட்டி 279க்கு க்ளோஸ் ஆச்சு. மலையாள மைனாரிட்டி 116க்கு க்ளோஸ் ஆச்சு. இந்த 116 அப்படிங்கிறது தான் போன வருஷத்தினுடைய குவாலிஃபையிங் மார்க்காக இருந்தது. 279, 395, 444. அப்போ இந்த வருஷம் நீங்கள் ஒரு மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட் எடுக்கிறதுக்கு பிளான் வச்சுருக்கீங்க அப்படின்னா சேஃப் மார்க் ஃபார் மேனேஜ்மெண்ட் கோட்டா, உறுதியாக ஃபர்ஸ்ட் ரவுண்டில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இடம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய மார்க். இது கட் ஆஃப் மார்க் நான் சொல்ல மாட்டேன், சேஃப் மார்க். ஸோ இந்த இடத்துல இது ரவுண்ட் 1க்கு தான், செகண்ட் ரவுண்டில் இன்னும் குறையும். 460 to 464 அப்படிங்கிறது தான் நம்ம எதிர்பார்க்கிற மார்க்காக இருக்குது. இஃப் யூ ஆர் ஹேவிங் 450 சரிங்களா, 450 வரைக்கும் கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வச்சுக்கலாம். 450க்கு கீழே எனக்கு மார்க் இருக்குது அப்படின்னா கட்டாயம் நம்ம ஆல் இண்டியா கோட்டாவில் டீம்டு யூனிவர்சிட்டியை ஒரு பேக்கப்பாக வச்சுக்க வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே நிறைய மாணவர்கள் இருக்கிறாங்க. அந்த மாணவர்கள்லாம் எப்படி டிசைட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த கட் ஆஃப் மார்க் வந்து டிசைட் ஆகும். ஸோ அது வந்து இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுது. அதை வந்து நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து கிறிஸ்டியன் மைனாரிட்டி இதே மார்க் ரேஞ்சு வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 400 to 412 அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ளே க்ளோஸ் ஆகிடும் அப்படிங்கிறது நம்மளுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மலையாள மைனாரிட்டி தெலுங்கு மைனாரிட்டி, இஃப் யூ ஆர் ஹேவிங் 300+ தெலுங்கு மைனாரிட்டியில் ஏதாவது ஒரு காலேஜ் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. போன வருஷம் 279 இருந்துச்சு, இந்த வருஷம் 300+ இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மலையாள மைனாரிட்டி 177க்கு மேலே நீங்கள் மார்க் வச்சுருக்கீங்க. ஏன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா முன்னாடி க்ளோசிங் மார்க் ரேஞ்சே அதுதான், குவாலிஃபைங் மார்க் ரேஞ்ச். ஸோ அதனால் அந்த ரேஞ்சை விட அதிகமாக இருக்கீங்க, மலையாள மைனாரிட்டியில் வரீங்க அப்படின்னா ஒரே ஒரு மெடிக்கல் காலேஜ் தான் இருக்குது கன்னியாகுமரியில், ஸ்ரீ மூகாம்பிகா. அந்த காலேஜில் இடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இது அதிகங்க. ஸோ இதுதான் கட் ஆஃப் மார்க்னுடைய முக்கியமான விஷயம். ஸோ இந்த வருஷம் கட் ஆஃப் மார்க் நம்ம சொன்னபடி மார்க்குங்கிறது இன்க்ரீஸ் ஆகியிருக்கு.
இது எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 2025 மார்க்கை விட நிறையவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பிகாஸ் 2025 ஒன் ஆஃப் த மோஸ்ட் டிஃபிகல்ட் பேப்பர் இந்த நீட் ஹிஸ்ட்ரி. ஆனால் 2026 மே மாத தேர்வு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அப்போ நம்ம சொன்ன மார்க் ரேஞ்சுக்கும் அதுக்கப்புறம் ரீநீட் வந்ததுக்கப்புறம் சொன்ன மார்க் ரேஞ்சுக்கும் நடுவில் ஒரு மார்க்கில் வந்து க்ளோஸ் ஆகியிருக்கு. இதுதான் இது. அண்ட் அகைன் தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் ரவுண்டுடைய ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம சொன்ன மார்க் எக்ஸாக்டாக அப்படியே மேட்ச் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத நான் அந்த டைமில் திரும்ப ஒரு தடவை ஹைலைட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மார்க் ரேஞ்ச் ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு தான். செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்டில் இன்னும் கொஞ்சம் மார்க்குங்கிறது குறையும். அது எந்த அளவுக்கு குறையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கவர்மெண்ட் காலேஜஸ் கவர்மெண்ட் கோட்டானா 2-3 மார்க் வரைக்கும் கூட குறையலாம் அக்ராஸ் கேட்டகரி. மேபி எஸ்சி எஸ்டியாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக குறையலாம். மேனேஜ்மெண்ட் கோட்டா பொறுத்த வரைக்கும் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த மென்டாலிட்டி அண்ட் த ஃபினான்ஷியல் எபிலிட்டி ஆஃப் த பேரண்ட்ஸ். ஸோ அதனால் ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் அப்படிங்கிறது மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இருக்கலாம். ஆனால் அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும். எனக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சீட்டு கிடைச்சா தான் நான் சேருவேன், இல்லைனா நான் ரிப்பீட் பண்ணுவேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாவை ஸ்கிப் பண்ணிவிட்டு தமிழ்நாடு மேனேஜ்மெண்ட்டுக்கு மட்டும் வெயிட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் நான் ஒரு எம்பிபிஎஸ் சீட்டில் சேர்ந்தே ஆகணும், என் பையனை நான் சேர்த்து விட்டே ஆகணும், என் பொண்ணை நான் சேர்த்து விட்டே ஆகணும் நீங்கள் விரும்புறீங்க அப்படின்னா டீம்டு யூனிவர்சிட்டியை பேக்கப்பாக வச்சுக்கோங்க. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஃப்ரீ எக்ஸிட், ஆல் இண்டியா கோட்டாலையும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஃப்ரீ எக்ஸிட். ஸோ 2 இடத்துலையும் உங்களுக்கு எந்த காலேஜ் கிடைக்குதுன்னு கம்பேர் பண்ணிட்டு கூட யூ கேன் டேக் அ டெசிஷன் விச் வில் நாட் அஃபெக்ட் யுவர் ஃபியூச்சர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அடுத்த கட்டமான ஆப்பர்ச்சுனிட்டியை அது எந்த விதத்திலையும் பாதிக்காது. வேறு ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. மெடிக்கல் கவுன்சிலிங் ரிலேட்டடாக உங்களுக்கு கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக மிஸ்பானுடைய நீட் கம்பெனியில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிடுங்க. அண்ட் மிஸ்பால நீட் கம்பெனியன் அப்படிங்கிற ஒரு அமைப்பின் மூலமாக நம்ம மெடிக்கல் கவுன்சிலிங் கைடன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துட்டு வரோம். இந்த கவுன்சிலிங் கைடன்ஸில் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய பிரைவேட் கவர்மெண்ட் அண்ட் டீம்டு யூனிவர்சிட்டிஸை ரேங்க் வைஸ் நம்ம அரேஞ்ச் பண்ணுறோம். ப்ரியாரிட்டி ஆர்டர் அப்படிங்கிறது கொடுக்குறோம். காலேஜஸ் எப்படி ப்ரியாரிட்டைஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, ஐ நீட் அ ப்ரியாரிட்டி ஆர்டர், ஒரு ப்ரொஃபஷனல் ஆர்டர் எனக்கு தேவை, அதை நான் என்னுடைய சாய்ஸ் ஃபில்லிங்க்கு நான் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்மளுடைய நீட் கம்பெனியில் ஜாயின் பண்ணிக்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், அல்லது இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெடிக்கல் கவுன்சிலிங் கைடன்ஸ்னு அனுப்புங்க. அதில் ஒரு லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. அந்த லிங்க் மூலமாக நீங்கள் தாராளமாக நம்மளுடைய கவுன்சிலிங் கைடன்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். ப்ரியாரிட்டி லிஸ்ட் பிடிஎஃப்ல உங்களுக்கு கொடுப்பாங்க. அதை பேஸ் பண்ணி நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். தேவைப்படுகிற நபர்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க. சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு வருகிற இந்த மருத்துவ கலந்தாய்வில் உங்களுக்குலாம் நல்ல மருத்துவக் கல்லூரிகளில் இடங்கள் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.